மேக்ஸ் பயிற்சி 1.5ல் 8ல் ஃபஸ்ட்டு சம்மு f of x equal to x minus 1, g of x equal to 3x plus 1, h of x equal to x squared எனில் f composite g composite h equal to f composite g composite h என நிரூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்மகிட்ட இந்த ரெண்டு சைடையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு உள்ளே தான் எடுத்துக்கிடுவோம். f composite g ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுருணும் அடிஷ்னலாக ஃபஸ்ட்டு. இப்போ காம்போசிட்டை தூக்கணும்னா என்ன ஆகும்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு மாறிடும். ஓகேயா? அடுத்து இங்கே பாருங்கள் உள்ளே யார் இருக்கா? ஜி ஆஃப் எக்ஸ். இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் முழுசாக நம்மகிட்ட இருக்குது. அப்போ நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் பதிலாக இங்கே ஃபுல்லாக ஜி ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். 3x + 1. அடுத்து பாருங்கள் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு இது வந்துருச்சு. இந்த 3x + 1 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு எடுத்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுருவோம்? 3x + 1ன்னு போடலாம். அப்போ என்ன வரும்? எக்ஸு 3x + 1ன்னு வந்துருச்சு. இங்கே ஒரு -1 இருக்குது. ரெண்டு கேன்சல் ஆனால் 3x. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஃபுல்லாக பார்ப்போமா? எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். ஓகேயா? இப்போ இந்த காம்போசிட்டை வெளியே எடுக்க போகிறோம். எடுத்தால் என்ன வரும்? எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹச் ஆஃப் எக்ஸ் முழுசாக உள்ளே இருக்காங்க இல்லையா? எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு? x² அப்ளை பண்ணிட்டோம். இது வந்து எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? x² இருக்குது. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது 3xன்னு. 3x இடத்துல என்ன போட்டுருவோம்? x². இதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்குவோம். அடுத்து செகண்ட் சைடு செய்ய போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளவங்கள தான் எடுக்கணும். ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் அடிஷ்னலாக போடுறோம். ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? இந்த காம்போசிட்டை தூக்கிட்டா ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் நமக்கு முழுசாக தெரியும். x². ஓகே, எழுதிட்டோம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது? x² இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும் 3x + 1ன்னு. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம்? x² போட போகிறோம். 3x² + 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து ஃபுல்லாக பார்ப்போமா? எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த காம்போசிட்டை தூக்கிட்டா எஃப் ஆஃப் ஜி காம்போசிட் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? இது ஏற்கனவே நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்படியே அப்ளை பண்ணால் போதும். எஃப் ஆஃப் 3x² + 1ன்னு கிடச்சிருச்சு. ஓகேயா? இது வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 3x² + 1ன்னு இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 3x² + 1ன்னு போட போகிறோம். அடிஷ்னலாக இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடச்சிருச்சு? 3x² கிடச்சிருச்சு. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, 1 = 2 பாருங்கள். எஸ். அப்போ 1 and 2லேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேயா? தேங்க்யூ.